வ ஃபித்னத்து உம்மதி அல் மால், என்ற உம்மத்துடைய ஃபித்னா வந்து சொத்து என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பணம் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் என்று ஒரு செய்தி வருது, அது ஆண்களுக்கு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தரக்து மின் பஅதி, அதாவது ஃபித்னத்தன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால ஆண்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக ஆண்களுக்கு நான் விட்டு செல்வது எதனை? பெண்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா சொத்து என்ற உம்மத்துக்கு ஃபித்னான்ற அர்த்தம் என்ன? அது எல்லாருக்கும், பெண்களுக்கு தான் ஆண்களுக்கு தான், அந்த டோட்டல் சமுதாயத்துக்கும் சொத்து என்பது என்னது? ஃபித்னான்ற ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி சில செய்திகள் வரும். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா, மறுமை நாளில் முதலாவது விசாரிக்கப்படுறது எது? முதலாவது விசாரிக்கப்படுறது தொழுகை. இன்னொரு ஹதீஸ் வருது, அவ்வலுமா, அதாவது யுக்லா பைனன் நாசி அத்திமா, மறுமை நாளில் முதலாவது தீர்ப்பளிக்கப்படுவது இரத்தம் விஷயத்தில், கொலை விஷயத்தில், கொலை நடக்குமே இந்த விஷயத்தில். இது எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? இபாதத்துடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது விசாரிக்கப்படுவது எது? தொழுகை. மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது விசாரிக்கப்படுவது கொலை. இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி என் சமுதாயத்துக்கு நான் விட்டு செல்கின்ற ஃபித்னாவிலேயே மிக மோசமான ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஃபித்னா உண்டு. என் சமுதாயத்துக்குரிய ஃபித்னா சொத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா ஆணையும் பெண்ணையும் பத்தி பேசுற நேரத்தில் தான் மா தரக்து மின் பஅதி ஃபித்னத்தன் அபர் அலர் ரிஜாலி மினன் நிசா, பெண் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக பெண்களை என்ன செய்றேன்? விட்டு செல்கிறேன். இதுல அர்த்தம் என்ன? மார்க்க ரீதி. இப்ப நிறைய பேர் என்ன இந்த ஹதீஸை கூட எப்படி விளங்குறாங்கன்னு சொன்னால், மார்க்கம் இல்லாம, இஸ்லாமிய ஆடை இல்லாம வெளியே போறது இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுல ஆண்கள் சோதிக்கப்பட்டால் அதான் ஃபித்னா நினைக்கிறேன். அப்படி இல்லை. என் சமுதாயத்துக்கு பெண்கள் ஃபித்னாண்டா மனைவி ஃபித்னா, தாய் ஃபித்னா, பிள்ளை ஃபித்னா, விளங்கிட்டா? எல்லாமே தான். அது எல்லா வகையிலும் இவர்கள் சோதிக்கப்படுவார்கள், எல்லா வகையிலும் இவர்கள் சோதிக்கப்படுவார்கள் என்பது அர்த்தம். அதே போன்று சொத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு ஃபித்னான்னாங்க. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும் தெரியுமா? சொத்து ஃபித்னான்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, நான் தீனோட வாழ்றதுக்கு வெளியிருந்து ஒத்த வந்து கெடுக்கணும்னு அர்த்தம் அல்ல. நான் சம்பாதிக்கிற சொத்து என்ன செஞ்சிடக்கூடாது? நாசமாக்கி விடக்கூடாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேயே நிறைய சட்டங்களை கூட இஸ்லாம் போட்டிருக்கும் தீன்ல சோதிக்கப்படக்கூடாது என்பதற்காக.